அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அன்பு தாய் பாடசாலை ஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயம் தனது 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்து பவள விழாவை காணும் இந்த ஆண்டில் அதிகமாக எம் காதுகளில் கேட்கும் பெயர், அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு பெயர் சதக் மரிக்கார் சக்கரியா லெப்பை. யார் இந்த சதக் மரிக்கார் சக்கரியா லெப்பை? வாங்க இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சதக் மரிக்கார் மற்றும் சயீது உம்மா தம்பதிகளுக்கு 1912ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 20ஆம் தேதி அன்று ஹோராப்புளை மண்ணில் வந்துதித்த விடிவெள்ளிதான் இந்த சதக் மரிக்கார் சக்கரியா லெப்பர். இவர் சிறு பராயம் தொட்டே மிகவும் நகைச்சுவை உணர்வு கொண்ட சிறுவனாகவும், ஒரு அறிவார்ந்த சிறுவனாகவும், சுறுசுறுப்பான சிறுவனாகவும் எமது கிராமத்தில் விளங்கினார். அன்றைய காலகட்டங்களை பொறுத்தவரையில் ஹோராப்புளையில் கல்வி அறிவு என்பது மிகவும் அரிதாகவே காணப்பட்ட காலம் அது. இருப்பினும் இந்த சக்கரியா லெப்பை என்ற சிறுவன் சுயமாகவே எழுத்துக்களை தேடி கற்கக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமன்றி அவருக்கு தெரியாத விடயங்களையும் கற்றவர்கள் எங்கிருந்தாலும் கால்நடையாகவே சென்று அந்த கல்வியை கற்றக்கூடிய ஆர்வமுடையவராக இருந்து அப்படி கஷ்டங்களை பற்றி கல்வியை கற்றவர்தான் இந்த சக்கரியா லெப்பை என்ற சிறுவன். இவ்வாறு கல்வியில் தேர்ச்சி பெற்ற இவர் கொழும்பில் இடம்பெற்ற வாய்மொழி பரீட்சையில் பங்கு பற்றி சித்தி அடைந்து விஷக்கடி மற்றும் விசேட உடற்கூற்று ஆயுர்வேத வைத்தியரானார். இதற்கு இவர் பெற்ற பதக்கங்களும் சான்றிதழ்களும் இன்றும் சான்று பகிர்கின்றன. ஹோராப்பளை மக்களுக்கு மட்டுமில்லாமல் பிற ஊர் மக்களுக்கும் இவர் வைத்தியம் செய்தார். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பிற ஊர் மக்கள் இவரை அழைத்து சென்று வைத்தியம் செய்து கொண்டனர். வருமானத்தை மட்டும் இவர் கருத்தில் கொள்ளாது இலவசமாகவும் வைத்தியம் செய்து மனநிறைவு கண்டார். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் துணை கொண்டு பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு சேவகன்தான் இந்த சதக் மரிக்கார் சக்கரியா லெப்பை. சதக் மரிக்கார் சக்கரியா லெப்பை அவர்கள் வைத்திய சேவை மட்டுமல்லாது தனது கிராமத்திற்கு தன்னலமற்று செய்த சேவைகள் ஏராளம். தான் எழுத்தறிவினை பெற பட்ட கஷ்டங்களை தனது அடுத்த தலைமுறையினர் படக்கூடாது என எண்ணி, அதோடு தனது மூத்த மகன் SL ஃபரீத் தனது ஊரில் தான் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு அவாவோடு எமது அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கல்வி காரியாலயத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் 3 வருடங்கள் தொடர்ச்சியாக ஏறி இறங்குகிறார். இங்கிருந்து அங்கு மாட்டு வண்டியில் தனது சொந்த செலவில் அங்கு போய் வந்து எமது ஹோராப்புளை மண்ணிற்கு அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு அனுமதி கூடிய ஒரு பாடசாலையை உருவாக்கி தந்த பெருமை இந்த சதக் மரிக்கார் சக்கரியா லெப்பை அவர்களுக்கு தான் உரித்தாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த MS சக்கரியா லெப்பை அவர்களுக்கே எமது ஊருக்கு தபால் பெட்டியை அறிமுகம் செய்த பெருமையும் இவருக்கே தான் உரித்தாகும். அன்றைய கால பகுதியில் எமது ஊர் மக்களுக்கு தபால் சேவையை பெற்றுக்கொள்வதில் மிகவும் கஷ்டத்தில் இருந்த காலம். அதாவது எமது ஊர் மக்களின் கடிதங்களை சேகரித்து கொண்டு இவர் என்ன செய்வார்னு சொன்னால், கெக்கிராவையில் இருக்கின்ற அந்த தபால் நிலையத்துக்கு சென்று அந்த கடிதங்களை போட்டுவிட்டு எமது ஊர் மக்களுக்கு வரக்கூடிய அந்த கடிதங்களை அங்கிருந்து கொண்டு சம்பளம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் அந்த கடிதங்களை எமது ஊரில் பகிர்ந்து ஒரு சேவை செய்தவர். அதாவது ஒரு தபால்காரனாக கிட்டத்தட்ட 6 மாத காலம் சேவை செய்திருக்கின்றார். அதற்கு பின்புதான் எமது ஊரிற்கு ஒரு அஞ்சல் பெட்டி வந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து தான் எமது ஊரில் தபால் சேவையும் ஆரம்பமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த தபால் சேவையை கொண்டு வந்த பெருமையும் இந்த சதக் மரிக்கார் சக்கரியா லெப்பை அவர்களுக்கே உரித்தாகும். இன்றைய காலங்களில் நடைபெறுகின்ற பிரதேச சபை தேர்தலை போன்று அன்றைய காலத்தில் எமது கிராமப்புறங்களில் கிராமங்களுக்குள் தேர்தல்கள் நடைபெற்று இருக்கின்றன. அந்த தேர்தலில் இவர் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று VCM தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட இவர் எமது கிராமங்களுக்கு பாரிய சேவைகளை செய்திருக்கிறார் என்பதற்கு பல ஆதாரங்களும் எமக்கு காண கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய உதவியோட தம்புலுவையாவிலிருந்து எங்களோட ஊர் குளத்துக்கு ஒரு வாய்க்கால் அமைச்சு நீர்ப்பாசன சேவையை ஊருக்கு வழங்கி ஒரு பாரிய சேவையை விவசாயத்துக்கு வழங்கியிருந்தார். அதோட எங்களோட ஊரில் அந்த காலத்தில் இருந்தது ஒரே ஒரு கிணறு, பள்ளி கிணறு மட்டும். இன்னொரு கிணறு எங்களோட ஊருக்கு வேண்டும்ன்றதுக்காக வேண்டி
அரசாங்க அனுமதியை பெற்று அரசாங்கத்தினுடைய நிதியை பெற்று எங்களோட ஊருக்கு மத்தியில் எல்லோருக்கும் பயன்படக்கூடியவாறு ஊருக்கு மத்தியில் ஒரு கிணத்தை வந்து அவர் என்ன செய்ய அமைத்தார். இந்த கிணத்துடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அந்த நிதி போதாமல் போகிற பட்சத்தில் இவர் என்ன செய்கிறார், தான் வளர்த்த ஒரு மாட்டை விற்று அந்த கிணற்றுடைய வேலைகளை வந்து இவர் முடிக்கிறார். அதுதான் இன்றைக்கு மக்களால் சொல்லப்படுகின்ற இந்த ஹோராப்பளையில் மத்தியில் அமைஞ்சிருக்கிற ஆண்டுவ கிணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சதக்கு மரிக்கார் சக்கரியா லெபி அவர்கள் எமது கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய தலைவர் எனப்படுகின்ற விதானையாக மிக நீண்ட காலம் செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஊரில் இருக்கிற ஜும்மா பள்ளியில் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இவர் நிர்வாக குழுவில் இருந்திருக்காரு. அவர் நிர்வாக குழு கால பகுதியில் வந்து நம்பிக்கை பொறுப்பாளராக, தலைவராக, கணக்கு பிள்ளையாக நீண்ட காலம் செயற்பட்டிருக்கிறார் என்று ஊர் மக்கள் கூறினார்கள். அதன் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை மற்றும் மரியாதை மிக்க மனிதராக, அன்பாக இவர் ஊர் மக்களால் இன்றும் கணக்கு பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்பங்களை சீரழிவிலிருந்து பாதுகாத்த பெருமையும் இவரையே சேரும். அதாவது எமது ஹோராப்பளை உள்ள குடும்பங்களுக்கு மத்தியில் அல்லது உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை வந்து சாமர்த்தியமாக, நகைச்சுவையாக, சமயோசிதமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காளியாராக, ஒரு நீதிபதியாக இவர் செயல்பட்டிருக்கிறார். முக்கியமாக வந்து ஹோராப்பளை மக்கள் மட்டுமில்லை, அயல் கிராமமான முறகொள்ளாகாமல் இருந்தும் இவரிடம் வந்து தீர்ப்புகளை பெற்று சமாதானமாக, சந்தோஷமாக குடும்பங்களை நடத்தக்கூடிய அமைப்பை இவர் அந்த காலத்தில் செய்து கொடுத்திருந்த அது ஒரு அளப்பரிய சேவையாக நாம் இன்றைக்கும் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மதிப்புக்குரிய சதக்கு மரிக்கார் சக்கரியா லெபை அன்றைய காலத்து சிறுவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஒரு முயல்யமாகவும் திகழ்ந்திருக்கிறார். இதிலிருந்து அவர் மார்க்க கல்விக்கும் சேவை செய்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினால் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட சத்துணவு திட்டத்தில் பால் தயாரிப்புக்கும் அந்த வேளையில் தனது துணைவியாரான பல்கீஸ் உம்மாவிற்கு துணையாக, உதவியாக இருந்து ஒரு நல்ல கணவராகவும் செயற்பட்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பல சேவைகளை செய்த MS சக்கரியா லெபி அவர்களது பிள்ளைகளின் கல்விக்காக தன்னால் என்ற அனைத்து உதவிகளையும் செய்து அவர்களை நல்ல பிரஜைகளாக உருவாக்கியதோடு 6 பிள்ளைகளை அரசாங்க உத்தியோகத்தர்களாக்கிய பெருமை மிகு தந்தையுமாக அவர் திகழ்ந்தார். இவரது பிள்ளைகளான SL ஜெய்னபு பீவி ஓய்வு பெற்ற ஆசிரியை, மர்ஹூம் SL ஜமீல் ஆசிரியர், SL ஜுனைதா பீவி ஓய்வு பெற்ற ஆசிரியை, SL தாஹிரா பீவி ஓய்வு பெற்ற ஆசிரியை ஆகியோர் இப்பாடசாலையில் கல்வி கற்றது மட்டுமன்றி பின்னாளில் இப்பாடசாலையிலும் ஆசிரியர் பணி புரிந்து சேவை செய்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இவரது புதல்வர்களில் ஒருவரான திரு SL ஹாஜா அமீர் அவர்கள் துணை வதிவிட திட்டமிடல் முகாமையாளராக நிதியும் பரிபாலனமும் அதாவது DRPM பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். மற்றொரு புதல்வரான SL ராசிக் அவர்கள் சமர்த்தி உத்தியோகத்தராக சிறிது காலம் சேவையாற்றிய பின் அத்தொழிலினின்றும் விலகி தன் வியாபாரத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். அத்துடன் தன் புதல்வர்களான மர்ஹூம் SL ஜமீல், SL ஹாஜா அமீர், SL ராசிக், SL உவைஸ் ஆகியோருக்கு பாம்பு அதாவது விஷக்கடி வைத்தியத்தையும் உடற்கூற்று ஆயுர்வேத வைத்தியத்தையும் கற்றுக் கொடுத்தார். மர்ஹூம் திரு ஜமீல் அவர்கள் இறக்கும் வரை தந்தை வழியில் வைத்தியம் செய்து வந்தார். இப்போது திரு ஹாஜா அமீர் அவர்களும் திரு ராசிக் அவர்களும் தாம் கற்ற வைத்தியத்தை தம் தந்தை வழியில் சந்தர்ப்பங்கள் நேர்கின்ற போது செய்து வருகின்றார். இவ்வாறு தனக்கு பின் தன் வாரிசுகளை மக்களுக்கு வைத்திய சேவை, விஷக்கடி மற்றும் ஆயுர்வேத வைத்தியர்களாக சேவை செய்ய தயார்படுத்திவிட்டு தான் சென்றுள்ளார் இந்த ஆயுர்வேத வைத்தியர் சதக்கு மரிக்கார் சக்கரியா லெபி. ஹோராப்பளை வரலாற்றிலும் ஹோராப்பளை பாடசாலையின் வரலாற்றிலும் என்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மனிதர்கள் மாணிக்கமே இந்த சதக்கு மரிக்கார் சக்கரியா லெபி எனும் ஆயுர்வேத வைத்தியர். இவர் எம்மை விட்டு பிரிந்தாலும் இந்த உலகம் அழியும் வரை இவருடைய பெயரும் புகழும் என்றும் எம்மை விட்டு பிரியாமல் ஒழித்து கொண்டே இருக்கும். யார் இந்த சதக்கு மரிக்கார் சக்கரியா லெபி என்று இந்த தலைமுறையே தேடிக்கொண்டிருந்தது. எங்களுடைய கேள்விகளுக்கு விடையாக இந்த தகவல்களை தொகுத்து தந்த சகோதரி ராசிக் ஃபாத்திமா ரிஃபானா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.